முதல்ல வந்து ஒரு பாத்திரத்தில் அரிசி அண்ட் பாசிப்பருப்பு ரெண்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் நெய்யை ஊற்றி அந்த அரிசி பருப்பு ரெண்டுமே வந்து போட்டு இதே போல் நல்லா பொன்னிறமாக இதே போல் வரப்போல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரணும். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம ஆற வைக்கணும். இதே போலே பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அது நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா மாவு போல் இருக்கும். நான் காட்டுறேன். இதே போலேயே வந்து பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நல்லா சுட பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த அரிசி மாவை வந்து அதுக்குள்ளே போட்டுருங்க. அந்த அரிசி அந்த பதம் இருக்கு இல்லையா, அது அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா இதே போல் கிளறி விட்டுக்கோங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம களி செய்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா கெட்டியாகிடும் கொஞ்சம் நேரம். அப்புறம் ஏலக்காவை வந்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடி பண்ணி மேலே தூக்கிக்கோங்க. இது வந்து நல்லா வாசனை கொடுக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நிறையா எவ்வளோ தேவையோ ஸோ அதை போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம வெல்லத்தை வந்து நல்லா பொடியாக்கி அதில் போடுங்க. இதெல்லாம் தான் வந்து மெயின் ஸ்டெப் நமக்கு இனிப்பு தரத்துக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வெல்லம் வேணுமோ ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு பிடிக்குமோ அதை பேஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா. அப்புறம் இன்னொரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நெய்யை ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். நான் வந்து கேஷ்யூ, திராட்சை இதெல்லாம் போட்டேன். ஸோ உங்களுக்கு வேறு எதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் வேணும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ அப்புறம் தேங்காய் கொஞ்சம் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் நல்லா தரும். லாஸ்ட்டில் அது எல்லாமே அந்த களி ஆனதுக்கப்புறம் நல்லா போட்டு நல்லா சூடாக நீங்கள் பரிமாறினீங்கன்னா சூடான சுவையான களி ரெடியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை வேறு ஏதோ இன்ட்ரெஸ்டிங் வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன். அண்ட் இட்ஸ்